வணக்கம். அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல புதிய அறிவிப்புகள் மற்றும் பல புதிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை இன்னைக்கு மார்ச் 24 வெளியிட்டிருக்காரு. இதில் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை, குடும்ப தலைவிகளுக்கு குளிர்சாதன பெட்டி என்கின்ற ஃப்ரிட்ஜ் இலவசம், ரேஷனில் 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. இதில் எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக, பாமக, அமமுக போன்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு நேத்தோட இறுதியாயிடுச்சு. இதை தொடர்ந்து இன்றைய தினமான மார்ச் 24 சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். நகர பேருந்துகளில் ஆண்களும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். குடும்ப அட்டைக்கு தற்போது வழங்கப்படும் விலை இல்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து குடும்பத்துக்கும் ஒரு முறை 10,000 வழங்கப்படும். சொந்த வீடு இல்லாத குடும்பத்திற்கு அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் தரமான கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 25,000 வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை ரூபாய் 2,000 உயர்த்தப்படும். முன்னாள் இராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பயில 1% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. மகளிர் இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண்மை பயிர் கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு 7.5% இருந்து 10% உயர்த்தப்படும். மீனவர்கள் உயிரிழந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு. ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த வீரரின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2,000. 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு பதிவு செய்த வேலையில்லாதவங்களுக்கு மாதம் ரூபாய் 1,000. இது இல்லாமல் நியாயமான வாடகையில் வீடு கிடைப்பதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் போன்ற பெருநகரங்களில் அரசு அடுக்குமாடி வீடுகள் கட்டி நியாயமான வாடகையில் வழங்க வழிவகை செய்யப்படும். தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் குறைந்தபட்ச 75% வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் வழங்கப்படணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக இருக்குது அப்படின்றத பற்றின தகவல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக